மோகன் இவ்ளோ தூரம் வந்துட்ட, ஆனா உன்னால ராதாவை காப்பாத்தவே முடியாது. இன்னைக்கு ராதா இந்த தூக்குல தொங்கியே தீரணும். மேடம், நீங்க அவர்கிட்ட சொல்லி ப்ளீஸ் அந்த கருப்பு துணி எடுக்க சொல்லுங்க. அதை ரிமூவ் பண்ணுங்க. ஒரு வழியா நீங்க என் உயிரை காப்பாத்திட்டீங்க மோனையா. நான் உன்னை காப்பாத்தாம இருப்பேனா? நீ இல்லாம என்னாலே உயிரோட இருக்க முடியாது ராதா. ராதா, நாசமா போச்சு. ஒரு வேலையை கூட இந்த பொண்ணு ஒழுங்காவே பண்றது இல்ல. நான் தான் உங்ககிட்ட சொன்னல மோனையா, நீங்களும் என்னோட கடவுள் கிருஷ்ணரும் சேர்ந்து என்ன காப்பாத்திடுவீங்கன்னு. உனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் செத்தே போயிடுவேன் ராதா. மோனையா, சரி, நீ நல்லா இருக்கல? பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட். நீ எதுக்காக லிவர் இழுத்த? மேடம், நான் எதுவும் இழுக்கல.
லிவரை இழுத்தது தாமினி. அக்கா. ஓடிடலாம் தாமினி, இல்லைன்னா இவங்க 2 பேரும் ஒரே கயத்துல நம்மள தொங்க விட்டுருவாங்க. போலாம் வா. ராமா, குஷி, ஐயோ நீ எதுக்காக அழற குஷி? நான் இப்ப நல்லா இருக்கேன். நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, என்னோட மோகன் ஐயாவும் கடவுள் கிருஷ்ணரும் சேர்ந்து என்ன காப்பாத்திடுவாங்கன்னு. இல்ல ராதா, நான் உன்னை முழுசா காப்பாத்தணும்னா அதுக்கு முதல்ல நான் உன்னை சட்டப்படி விடுதலை பண்ணி ஆகணும். அதுவும் இன்னைக்கு. மிஸ்டர் மோகன், உங்ககிட்ட லா டிகிரி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்றது இல்ல. Are you sure நீங்க எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க போறீங்களா? யுவர் ஆனர், ரிஸ்க் எடுக்க விரும்பாதனால தான் நான் இந்த கேஸை இப்ப வாதாடுறேன். உலகத்தோட எல்லா சக்தியும் தோத்து போயிடலாம், ஆனா காதலோட சக்தி இருக்குல்ல, அது என்னைக்கும் தோக்காது. மோகன் ஐயா என்னோட கவசம். இவரை விட சிறப்பா எனக்காக வேற யாராலையும் வாதாட முடியாது. இதுக்கு மேல ராதாக்கு எதுவுமே ஆகாது. யுவர் ஆனர், எல்லாருக்குமே தெரியும் ராதா துளசியை கொலை பண்ணதா சொல்லி அவளை கில்ட்டின்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த கேஸ் மொத்தமாவே துளசி எழுதின அந்த லெட்டர்ஸை வச்சுதான் பின்னப்பட்டிருக்கு. ஆனா ஒருவேளை அந்த ஆதாரமே பொய்யா இருந்துச்சுன்னா அப்ப ராதா மேல போடப்பட்ட குற்றச்சாட்டுக்கு அஸ்திவாரமே இல்லைல்ல. யுவர் ஆனர், இதோ இருக்கு அந்த ஆதாரம். இதெல்லாம் சோ கால்டு துளசி எழுதின லெட்டர்ஸ். பட் ஐ எம் சாரி, இப்போ இது லெட்டர் கிடையாது. இது வெறும் ஈரமான கிழிஞ்சு போன பேப்பர் துண்டுகள். யுவர் ஆனர், இது நினைச்சதுக்கு காரணம் நான் இதை கொண்டு வரும்போது என்ன அட்டாக் பண்ணாங்க. நான் இங்க வர்றதை தடுக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் நடந்தது. ஆனா என்னோட கிருஷ்ண பரமாத்மா இருக்காருல்ல, அவர் இந்த முட்டாளுங்களை விட ரொம்பவே புத்திசாலி. அவர் ஒரு லெட்டர் மட்டும் காப்பாத்தி கொடுத்துட்டாரு. அதுல ஒரு லெட்டர் மட்டும் நான் கார்லயே வச்சிருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும்.
யுவர் ஆனர், இதுதான் அந்த லெட்டர். இத வச்சு உன்னால எதுவும் பண்ண முடியாது. இந்த லெட்டர்ஸ் போலின்னு சொல்றதுக்கு தேவையான எல்லா ஆதாரத்தையும் நான் அழிச்சிட்டேன். இதுதான் அந்த ஆதாரம். மிஸ்டர் மோகன், எனக்கு ஒரு டவுட். இந்த லெட்டரை வச்சு நீங்க என்ன ப்ரூவ் பண்ண போறீங்க? அந்த லெட்டரை எழுதினதே துளசி தான் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டே வந்தாச்சு. யுவர் ஆனர், எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. மிஸ்டர் மோகன் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன ப்ரூவ் பண்ண போறாருன்னு தெரியல. துளசி எழுதினதா சொல்லப்பட்ட இந்த லெட்டர்ஸ், இது போலியான லெட்டர்ஸ் யுவர் ஆனர். இந்த லெட்டர்ஸ் 7 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, வெறும் சில நாட்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. அதை எப்படி நீங்க சொல்லலாம்? இது நான் சொல்லலையே, இந்த லெட்டர்ஸே சொல்லுது. யுவர் ஆனர், 2020க்கு முன்னாடி திரிவேதி பப்ளிகேஷன்ஸ் தன்னோட பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே சைனால இருந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அண்ட் 2020க்கு அப்புறம் நாங்க எங்களோட பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே மேட் இன் இந்தியாவை தான் யூஸ் பண்றோம். அதாவது இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, இது உள்நாட்டு பேப்பர், இது வெளிநாட்டு பேப்பர் இல்ல. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் பப்ளிஷர் மேடம். பேப்பரை பார்த்தாலே அதை எப்ப எங்க எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லிடுவேன். பட் ஏன் மேலதான் உங்களுக்கு நம்பிக்கையே வராது. அதுக்குதான் கையோட அதுக்கான ஆதாரத்தையும் கொண்டு வந்திருக்கேன். யுவர் ஆனர், இத பாருங்க. இந்த பேப்பர்ஸ் 2020க்கு முன்னாடி நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அண்ட் இந்த பேப்பர் 2020க்கு அப்புறம். தாமினி, என்ன இதெல்லாம்? பேப்பரோட குவாலிட்டி பாருங்க மேம். அண்ட் எல்லாத்த விட முக்கியமானது வாட்டர்மார்க். மேட் இன் இந்தியாங்கிற அந்த வாட்டர்மார்க்க பாருங்க. யுவர் ஆனர், இந்த 2 பேப்பருமே 2020க்கு முன்னாடி எக்ஸிஸ்டே ஆகல. ரெண்டாயிரத்தி 17 துளசி இறந்து போயிட்டா. அப்ப இறந்து போன என் மனைவி எப்படி இந்த பேப்பர்ல எழுதிருக்க முடியும்? Your Honor, unfortunately நாம இந்த கேஸ்ல எப்பவுமே இந்த லெட்டர் தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஆனா அந்த பேப்பரை பத்தி எப்பவும் யாரும் பேசவே இல்லை. ஒருவேளை நான் இன்னைக்கு இந்த ஆதாரத்தை இங்க கொண்டு வந்து வைக்கலன்னா அப்புறம் உங்க சட்டம் இந்நேரம் ஒரு நிரபராதியை தூக்கில தொங்க விட்டுருக்கோம். யுவர் ஆனர், இந்த பேப்பர் சம்பந்தப்பட்ட மொத்த டீடைல்ஸ், அது சம்பந்தப்பட்ட ஆதாரம்.
ஹீ இஸ் ரைட். அப்படின்னா அந்த லெட்டர் போலியானது தான். அது போலி இல்ல, தயாரிக்கப்பட்டது யுவர் ஆனர். புதிய ஆதாரத்தை கருத்தில் கொண்டு இந்த கோர்ட் மிஸ்ஸஸ் ராதா மோகனை நிரபராதி என்று தீர்ப்பளிக்கிறது. அதனால் அவரை இந்த கோர்ட் இன்று விடுதலை செய்கிறது. Congratulations, Mr. Mohan and Mrs. Radha. யுவர் ஆனர், நான் இந்த கங்க்ராச்சுலேஷன்ஸ் அக்செப்ட் பண்ணணும்னா உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கணும். இப்ப இது ப்ரூவ் ஆயிடுச்சு, இந்த லெட்டர்ஸ் எழுதுனது துளசி கிடையாதுங்கிறது. இப்ப அடுத்த கேள்வி, இந்த லெட்டர்ஸை எழுதுனது யாரு? இப்ப யாரு அந்த லிவரை எடுத்து ராதாவை கொல்ல முயற்சி பண்ணாங்க? ராதா இந்த உலகத்துல இல்லைன்னா யாருக்கு அதிக லாபம் கிடைக்கும்? யார் என்ன கிட்னாப் பண்ணது? யார் என் கையில சுட்டது? யாரு எந்த வாரண்டி இல்லாம என் குடும்பத்தை அரெஸ்ட் பண்ணது? யார் அவங்களை அடிச்சு துன்புறுத்தினது? இப்படி இங்க பல கேள்விகள் இருக்கு யுவர் ஆனர். இது எல்லாத்துக்கும் ஒரு பேர் தான் பதிலா இருக்கு. அதுதான் இங்க இருக்கிற இந்த தாமினி. யுவர் ஆனர், நான் இங்க தாமினிக்கு எதிரா கேசஸ் ஃபைல் பண்ண விரும்புறேன். ராதாவை பொய்யான மர்டர் கேஸ்ல மாட்டி விட்டதுக்காக, என் குடும்பத்தை ஹாராஸ் பண்ணதுக்காக, ராதாவை கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்காக. என்ன கொலை பண்ணதுக்காகவும் தான், துளசி அக்காவை கொலை பண்ண குற்றத்துக்காகவும் தான். என்ன ப்ரூஃப் இருக்கு உங்ககிட்ட இதெல்லாம் தாமினி தான் பண்ணான்னு? நான் தான் ப்ரூஃப். லாவோட பாஷையில நீங்க என்னன்னு சொல்வீங்க? ஐ விட்னஸ். நான் தான் ஐ விட்னஸ். யுவர் ஆனர், நான் என் கண்ணால பார்த்தேன் தாமினி ராதாவை கொலை பண்ண முயற்சி பண்ணா. யுவர் ஆனர், எனக்கு நல்லா தெரியும் இவர் மொத்த கம்ப்ளைண்ட்டும் என் கிளைண்ட் தாமினி மேல தான் போடுவாருன்னு. உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்துறேன். இன்னைக்கு இந்த ஹியரிங் ஒரு ஸ்பெஷல் சினாரியோல நடக்குது. ஒருவேளை இவருக்கு என் கிளைண்ட் மேல டவுட் இருந்ததுன்னா நீங்க முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் தானே போயிருக்கணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, சட்டப்படி கேஸை ஃபைல் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க வாதாடலாம். ஆனா இன்னைக்கு நாங்க தான் ஜெயிப்போம்.